வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு நமக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங், அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, நேற்றுக்கு லெவல்ஸுக்கு என்னென்னலாம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த லெவலுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நாளைக்கு டேபிள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல ஒரு இம்பார்ட்டண்டான சினாரியோவும் இருக்குது, விஷயங்களும் இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற லெவல், சரிங்களா? அப்போ அந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே தான் நம்மளுக்கு லோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பனுக்கு மேலே போய் ஒரு சஸ்டெயின் பண்ணிவிட்டு அகெயின் எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கிட்ட போய் சைட் வேஸில் போயிட்டு அங்கே தான் முடிக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். நல்லா கவனித்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி காலையிலையும் கூட சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டுடைய ஹை அப்படின்றது 24,355, ஓப்பன் வந்து 24,070, ஓப்பன் நியர்பை தான் லோ. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தது என்ன, 24,000 அதனுடைய ஸ்ட்ராடல் பேஸ் பண்ணி எடுத்தோம், சரிங்களா? 24,000 கால் அண்ட் புட். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் சொல்லியிருந்தோம். 24,000 கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே லோ, அதாவது 25ஆம் தேதி நம்மளுக்கு வச்சுருந்த கால் ஆப்ஷனுடைய லோ அப்படின்னா 122. அப்போ 24,122ன்னு ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனதும் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் என்னென்ன போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் ஒயிட் ரேஞ்சுடைய டாப், சரிங்களா? இதுதான். அப்போ அந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பும் ஒயிட் ரேஞ்சுடைய டாப்பும் எதை கால்குலேட் பண்ணோம், நம்ம அதே 24,000 கால்குலேட் பண்ணி தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். இதில் 24,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 198னா 24,198, அப்போ 24,200 சம்திங் இருந்ததுங்களா? ஸோ அதுலேருந்து 150 பாயிண்ட் ப்ளஸ், அப்போ 24,350 வந்துருமா? 200 + 150 24,350. அப்போ இந்த லெவல்ஸ்லாம் அன்றைக்கி ரீச் பண்ணியிருக்காங்களா? அந்த 122 கட் பண்ணோன்னே அகெயின் இந்த லெவல்ஸ்லாம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஏன் மார்க்கெட் போகலை அப்படின்னா, இந்த ப்ரீமியத்தில் உள்ள கால்குலேஷன்ஸ். ஒரு ப்ரீமியம் ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெண்டிங்காக போகக்கூடியாத மார்க்கெட்டில் வந்து இவ்வளவு தான் ப்ரீமியம் போகணும்னா அவ்வளோதான் போகும். அதுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது மார்க்கெட் சினாரியோன்றது தெரிஞ்சிருக்கணும், எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆவாங்க அப்படின்றது. ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதில் ட்ராவல் ஆகுமா, இல்லை அதுக்கு ட்ராவல் ஆகாதா, இல்லை ட்ராவல் ஆகாமல் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்றத இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் சினாரியோவும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸையும் அண்ட் இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் ஒரே இடத்துல பிச் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து மே மாதம் 4ஆம் தேதி நம்மளுடைய மந்த்லி ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, May 4th சண்டே அன்னைக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஃப்ரைடே வரைக்கும் இருக்குது. ஸோ ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரைடேக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சண்டேயில் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு க்ளோசிங் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதுல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இங்கே நம்மளுக்கு 24,200 ஸ்ட்ராடலும் இருக்குது, 24,300 ஸ்ட்ராடலும் இருக்குது. அப்போ ஓவரால் ரேஞ்ச் எப்படி கொடுக்குறாங்கன்னா 24,200 to 24,500. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் 350. அப்போ இந்த 350க்கு நியர்பை தான் மார்க்கெட் க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் கவனித்து பார்க்க வேண்டியது, 24,200 கால் ஆப்ஷன் உள்ள இருக்காங்க, ஐடிஎம் கால் ஆப்ஷன், சரிங்களா? அப்போ அவங்களுடைய க்ளோஸ் அப்படின்றது 200 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,400 ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்,
அண்ட் 24,283 அந்த எஸ்டர்டே லோ. 24,283ன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் நம்மளுக்கு 300 ஸ்ட்ராடில் பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ் போகும். அப்போ 300 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 86 ரூபா அப்படின்னா 24,214 அண்ட் 300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 128 அப்படின்னா 24,328. இதனுடைய ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 214 பாயிண்ட் வரும் நம்மளுக்கு. அப்போ 214 பாயிண்ட் அப்படின்றப்ப 24,514 இந்த சைடு 24,300ஓட கீழே மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 24,086. ஸோ இவ்வளவு தான் லெவல்ஸ். ஸோ இதுக்குள்ளே எப்படி நம்ம பிச் பண்ணி லெவல்ஸ் எடுக்கிறோம், இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும். ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் ஒன்று இருந்து 2 புட் ஆப்ஷன் அதுக்கு அடுத்தபடியாக கால் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி டேபிளில் அடுத்த நாள் எந்த மாதிரி மார்க்கெட் வந்து செட் ஆகுறாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் எப்படி இருக்கும்போது மார்க்கெட் எப்படி செட் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக மார்க்கெட் இல்லாமல் போகும்போது அவங்களுடைய இறக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போ இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து பார்த்துருக்கலாம், ஒரு கால் ஆப்ஷன் ஏறினதை விட புட் ஆப்ஷனுடைய இறக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனுடைய டிகே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியும் பேஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டிக்கும் எப்படிலாம் நடக்குது, ஒரு ரேஞ்ச் கால்குலேட் ஆனால் இப்படிலாம் நடக்குது. இப்போ இன்றைக்கி வந்து மேலேயும் ஒரு 24,300லையும் ஒரு ஸ்ட்ராடில், 24,200லையும் ஒரு ஸ்ட்ராடில். இது ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸ்பைரி சினாரியோவில் அதை பார்த்துருப்போம். அப்போ 24,250 அப்படின்றது மிட் பாயிண்ட். அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நாளைக்கு மார்க்கெட் வருமா. ரெண்டாவது இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 2 பக்கமும் ஒரு சரிசமமாக போட்டியாக இருக்காங்கன்ற பட்சத்தில் யாரோ ஒரு சைடு விட்டு கொடுக்காம 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஒரு எஸ்டர்டே ஹையோ இல்லை வீக்லி ஹையோ கட் பண்ணாத வரை மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. அப்போ இந்த டேட்டாஸ்லாம் எப்படி இருந்தால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த டேட்டாஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இதெல்லாம் நம்ம நோட் பண்ண இதில் ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலே அடுத்தடுத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு சரியாக நம்ம இந்த இடத்துக்கு தான் போவாங்க, வாய்ப்புகள் அதிகம் இந்த இடத்துக்கு தான் இருக்குது, இல்லை கீழே போகணும்னா அடுத்தடுத்து இந்த லெவலுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது நம்மளுக்கு 55,430 சம்திங் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 55,000 கால், 55,500, 56,000, 57,000, 55,000. அப்போ ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஒன்று இருக்காங்க. இப்போ அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோ 918 அப்படின்னா 55,918 அப்படின்றது ஒரு லெவல். அப்போ 55,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 250 அப்படின்னா கிட்டத்தட்ட 54,250 அப்படின்றது ஒரு பாட்டம் அவுட். ஸோ டாப் ரேஞ்ச் அப்படின்றது 56, பாட்டம் ரேஞ்சுன்றது 54,250. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரெண்டாவது இதில் எஸ்டர்டே ஹை அண்ட் லோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி நிற்கும் போது இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன சேஞ்சஸ் இருக்குது, நம்ம ஆப்ஷன் சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்தெந்த இடத்துலலாம் போய் ட்ராப் அவுட் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு ஃபேக் அவுட்டாக இருக்கக்கூடும் சொல்லி. அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்றைக்கி பார்க்கும்போது ஓவராலாக நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்காங்க. இதே தான் நேற்றுக்கு இருந்தாங்க, புட் ஆப்ஷன் இன்றைக்கி நல்லா கரைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ 55,400 அப்படி எடுத்துட்டா கூட முடிஞ்ச இடம் மார்க்கெட் எடுத்தால் கூட 477 பாயிண்ட் கரைஞ்சது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 447 பாயிண்ட். அப்போ நாளைக்கு இதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி நாளைக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு வீக்லி ஹை, மந்த்லி ஹை, இல்லை ஆல் டைம் ஹைக்கெலாம் நியர்பை இருக்கும்போது ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் சைடு அதிகமாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அவங்களோட டிகே எவ்வளோ வேகமாக இருக்கும். இல்லை ஒரு ஹைக்கு மேலே போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஓப்பன் வச்சுட்டு அங்கேருந்து விழுகும்போது, சாதாரண ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஒரு வில்லிலேருந்து ஒரு அம்பை வந்து நீங்கள் எய்கிறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் இப்படி இருக்கிறத விட லைட்டாக தள்ளினீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்ஸில் தான் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி வேகமாக போகும். இதுதான் கான்செப்ட். அப்போ தான் ஒரு எஸ்டர்டே ஹையிலேருந்து
கீழ விழுகும்போது ரேஞ்ச் கம்மியா இருக்கும் பட்சத்துல நல்ல நெகட்டிவ் சினாரியோல விழுகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அந்த எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை இல்ல மந்த்லி ஹை அந்த மாதிரி இடத்துல இருந்துலாம் மேல போயிட்டு அகைன் அங்கேருந்து விழுகும்போது எப்படி விழுகுறாங்க? அது நல்ல இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியோட விழுகும்போது எப்படி விழுகுறாங்க? அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வரும்போது அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இல்லாம எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் புரிதல் வந்துரும் மார்க்கெட்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.